guys, welcome back to my classes. இன்னைக்கு கிளாஸில் நம்ம சிஐபி ரூலை பற்றி பார்ப்போம். சிஐபினா சேன் கோல்டு ப்ரிலாக் ரூல். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம கொடுத்துருக்க மாலிகுலில் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்குது. ஓகேங்களா? அதாவது ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரியாரிட்டி தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கிரால் மாலிகுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 சப்ஸ்டியூஷன்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த 4 சப்ஸ்டியூஷனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா தான் இங்கே வந்து நம்ம ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுக்க முடியும். அப்போ தான் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் பாசிபிள். இன்கேஸ் இந்த 2 குரூப்புமே வந்து சேமாக இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் இதனோட ப்ரியாரிட்டி வந்து இது கூட அட்டாச் ஆகிருக்கிற குரூப் என்ன குரூப் அட்டாச் ஆகிருக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சிஐபி ரூல் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரியாரிட்டி வைக்க தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ப்ரியாரிட்டி அதை பேஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் வச்சு சொல்லணும். அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இப்போ இங்கே நான் பார்த்த மாதிரி 2 குரூப்பும் சேமாக இருந்துச்சுன்னா, இன்கேஸ் அட்டாச் ஆகிருக்கிற 2 குரூப்பு சேமாக இருந்துச்சுன்னா, டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிற குரூப்பு இங்கே வந்து நம்ம அட்டாமிக் வெயிட் பார்க்கணும். அட்டாமிக் வெயிட் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 குரூப்புமே கார்பன் வச்சுக்குவோம். இது வந்து C12 கார்பன், இது C13 கார்பன் வச்சுக்குவோம். 2 ஐசோடோப்ஸ். ஸோ இப்போ இங்கே இதனோட அட்டாமிக் வெயிட் தான் அதிகம். ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம எடுத்துக்கிற கிரால் சென்டரில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகிருக்கிற குரூப் சேமாக இருந்துச்சுன்னா அட்டாமிக் வெயிட் பார்க்கணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், நைட்ரோஜன் கொடுத்துருக்கலாம். ஒன்று வந்து N14, ஒன்று N15. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, இதனோட ப்ரியாரிட்டி செகண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 குரூப்பு சேமாக இருந்துச்சுன்னா, 2 ஆட்டம் சேமாக இருந்துச்சுன்னா அட்டாமிக் வெயிட் வச்சு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ செகண்டு அட்டாமிக் வெயிட் வச்சு சொல்லணும். 3வது தான் நம்ம சிஐபி ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சிஐபின்ல நீங்கள் வந்து பேண்டம் செலெக்ஷன் சொல்லுவோம். இதை பேண்டம் செலெக்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இது வந்து டுப்ளிகேஷன் சொல்லுவோம். அப்படின்னா இங்கே 2 கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இது C டபுள் பாண்ட் ஓன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே 2 இங்கே 2 கனெக்ஷன் இருக்குது. கார்பன் ஆக்சிஜன் கனெக்ஷன் 2 இருக்குன்னு வச்சுக்கணும். இது மாதிரி இருக்கும். அது ட்ரிபிள் பாண்டுனா இது ட்ரிப்ளிகேஷன் சொல்லுவோம். ட்ரிப்ளிகேஷன்னா இங்கே 3 கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதாவது 3 கார்பன் நைட்ரோஜன் கனெக்ஷன் இருக்குன்ட்டு அர்த்தம். இது மாதிரி பாருங்கள், கார்பன் நைட்ரோஜன் கனெக்ஷன் 1, 2, 3. ஸோ இப்போ இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா 3 கார்பன் நைட்ரோஜன் கனெக்ஷன் இருக்குன்ட்டு அர்த்தம். இங்கே பார்த்தோம்னா டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ 2 கார்பன் ஆக்சிஜன் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்க்கறது தான் பேண்டன் செலெக்ஷன். ஸோ இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். அதாவது பேண்டன் செலெக்ஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 கனெக்ஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன். இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுல சிங்கிள் பாண்ட் எழுதிக்கும். ஒரு ஹைட்ரோஜன் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து ஃபஸ்ட் இந்த பாண்டு ஆக்சிஜன், அடுத்து இந்த பாண்டு ஆக்சிஜன் கார்பன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 2 கனெக்ஷன், 1 கனெக்ஷன், 2 கனெக்ஷன். ஸோ நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு பாண்டு வந்து கார்பன் ஆக்சிஜன், இதுக்கு அடுத்த பாண்டு வந்து இன்னொரு ஆக்சிஜன் இந்த கார்பனோட மறுபடியும் அட்டாச் ஆகிருக்கு. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதனால நான் வச்சுங்க. இதுக்கு அடுத்து CH3 கீட்டோன் எடுத்துக்குவோம். கார்பன் இங்கே சிங்கிள் பாண்ட் இருந்தால் இது அப்படியே எழுதிக்கலாம். CH3. அடுத்து இங்கே டபுள் பாண்ட் என்னும்போது இங்கே 2 கனெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் இந்த பாண்டு ஆக்சிஜன், அடுத்து இந்த பாண்டு. இது மறுபடியும் இந்த கார்பனோடவே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை C1 கார்பன் வச்சுக்குவோம். இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம எழுதுனதுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிட்டு இதெல்லாம் 1 பை 1 நம்ம பக்கத்தில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் பக்கத்தில் அட்டாச்சாக இருக்கிறதுலாம் 1, அடுத்து அதுக்கு பக்கத்தில் அட்டாச்சாக இருக்கிறது செகண்டு. ஸோ இப்போ இந்த கார்பன் பக்கத்தில் 2 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஹைட்ரோஜன். அடுத்து செகண்ட் அட்டாச்சாக இருக்கிறது ஒரு கார்பன். ஓகேங்களா? இதை மாதிரி பார்த்துட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். அடுத்து இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்பன், அடுத்து 1, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் டைரக்ட் அட்டாச்சாக இருக்கிறதுல ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்து அட்டாச்சாக இருக்கிறது செகண்ட் பொசிஷன். ஃபஸ்ட்டு 2 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது. ஸோ இப்போது கார்பனோட கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு. இங்கே நம்ம ப்ரியாரிட்டி வச்சு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 2 ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த கார்பன். அடுத்து செகண்ட் பொசிஷனில் என்னென்ன அட்டாச்சாக இருக்குன்னு பார்ப்போம். கார்பன் இருக்குது, அப்புறம் 3 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன், ஏன்னா அதனோட ப்ரியாரிட்டி தான் அதிகம். அடுத்து நம்ம ஹைட்ரோஜனுக்கு வருவோம். 3 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ 3 ஹைட்ரோஜன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் தான் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்குது. பட் இங்கே 3ஆவதாக ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா இதனோட அட்டாமிக் நம்பர் அதிகம், அதுக்கப்புறம் தான் ஹைட்ரோஜன். ஸோ இது செகண்டு. ஸோ நம்ம இப்போ பேண்டம்ஸ் ரூல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இதை மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எத்தனை கார்பன் டைரக்ட் அட்டாச்சாக இருக்குது, அப்படி இல்லாட்டி எத்தனை ஆக்சிஜன் டைரக்டாக அட்டாச் ஆகிருக்குன்ட்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தோன்னா டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 கனெக்ஷன் இருக்கும். கார்பன் சல்ஃபர் கனெக்ஷன் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே சிங்கிள் பாண்ட் என்ன இருக்குது, H3 அது எழுதிக்குவோம். அடுத்து இந்த பாண்டு சல்ஃபர், அடுத்து இந்த பாண்டு சல்ஃபர் டு கார்பன், இது C1 கார்பன். ஸோ 2 கனெக்ஷன், டபுள் பாண்ட்னா 2 கனெக்ஷன். இது C2 கார்பன். இப்போ எழுதும். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன். அடுத்து இதெல்லாம் டைரக்ட் அட்டாச் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்து அட்டாச் ஆகிருக்குது இந்த 3 ஹைட்ரோஜனும் செகண்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். ஸோ இப்போ கார்பன் பக்கத்தில் 2 சல்ஃபர் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது. சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு, 2 சல்ஃபர் இருக்குது, அதுக்கப்புறம் கார்பன். இது ஃபஸ்ட்டு டைரக்ட் அட்டாச் ஆகிருக்குது. அடுத்து செகண்ட் அட்டாச் ஆகிருக்குது பார்த்தோன்னா ஒரு கார்பன் இருக்குது, 3 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் அதிகன்றதால ஃபஸ்ட்டு கார்பன் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோஜன், 3 ஹைட்ரோஜன். ஸோ இப்போ இந்த 2 கம்பேர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஆட்டத்துக்கு போய்டுவோம். இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே சல்ஃபர் இருக்குது. சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் அதிகம். ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். C ட்ரிபிள் பாண்டு, டபுள் பாண்டு என்னாச்சு, சிங்கிள் பாண்ட் ஹைட்ரோஜன். இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 2 கனெக்ஷன், 2 கார்பன் ஹைட்ரோஜன் கனெக்ஷன் இருக்கும். இந்த ஹைட்ரோஜன் அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த பாண்டு கார்பன் ஹைட்ரோஜன், இது கூட டைரெக்டாக ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. அடுத்து இந்த கனெக்ஷன், இது C1 கார்பன். ஸோ நைட்ரோஜன் டு மறுபடியும் இந்த கார்பனோட அட்டாச் இருக்கும், C1 கார்பன். இங்கே வந்து சிங்கிள் பாண்டுன்றதால இதுக்கு ஒரே ஒரு கனெக்ஷன் தான், அதனால் இது ஒன்று மட்டும் எழுதிட்டு இது ஞாபகம் வச்சிங்க. டபுள் பாண்ட் இருக்கும்போது தான் டபுள் கனெக்ஷன். ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு கனெக்ஷன். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சிங்க, மறந்துடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் டைரெக்டாக ஹைட்ரோஜன் அட்டாச் ஆகிருக்கு, 2 நைட்ரோஜன் இருக்குது. ஸோ நைட்ரோஜனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹைட்ரோஜன். அடுத்து செகண்ட் பொசிஷனில் ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ கார்பன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹைட்ரோஜன். ஸோ இது இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தோன்னா கார்பன் சிங்கிள் பாண்ட் OH. அடுத்து இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டூப்ளிகேஷன், ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் எழுதிக்கிறேன் NH. அடுத்து இந்த பாண்டு மறுபடியும் நைட்ரோஜன் இந்த கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு.
2 கனெக்ஷன் 1 2. ஸோ இப்போ ஃபஸ்ட் அட்டாச் ஆகிருக்கிறது டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்குதுல ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்தது செகண்ட் பொசிஷன். இப்போ இதை எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த கார்பன், அடுத்து டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்குதுலாம், அதாவது ஒரு ஆக்சிஜன் இருக்குது, 2 நைட்ரோஜன் இருக்குது. இங்கே ஆக்சிஜன் தான் ஹை, இதனோட அட்டாமிக் நம்பர் தான் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் நைட்ரோஜன். இதுக்கு அடுத்து செகண்ட் அட்டாச் இருக்குது பார்ப்போம். ஒரு கார்பன் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன் செகண்ட் அட்டாச் இருக்குது அட்ஜசன்ட்டில். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் எழுதிக்குவோம், ஏன்னா அதான் இதனோட அட்டாமிக் நம்பர் தான் அதிகம். அதுக்கடுத்து 2 ஹைட்ரோஜன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு கம்பேர் பண்ணோம்னா இங்கேயும் சேம் கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் சேம் கார்பன் இருக்குது. செகண்ட் ஆட்டம் பார்த்தோன்னா இங்கே ஆக்சிஜன் இருக்குது, ஓகேங்களா. இதனோட அட்டாமிக் நம்பர் 8, இங்கே நைட்ரோஜன் இருக்குது, இதனோட அட்டாமிக் நம்பர் 7. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு, ஸோ இது செகண்டு. ஸோ நம்ம இது மாதிரி தான் கொடுக்கணும். இதுக்கு அடுத்து டபுள் பாண்டை வச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டூப்ளிகேஷன்னா 2 கனெக்ஷன். ஃபஸ்ட் இந்த சிங்கிள் பாண்ட் எழுதிக்கிறேன், CH2. அடுத்து இந்த கனெக்ஷன், இது C1 கார்பன், இது C2 கார்பன். நமக்கு இது மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ 2 கனெக்ஷன் இருக்குது, நல்லா பார்த்துங்க. டபுள் பண்ணால் 2 கனெக்ஷன். ஸோ இப்போ எழுதிக்கிறேன், டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த 2 ஹைட்ரோஜனும் செகண்டு, இது செகண்டு, இந்த 2 ஹைட்ரோஜன் செகண்ட் பொசிஷன். ஏன்னா இது அட்ஜசன்ட்டில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த கார்பன், அப்புறம் டைரெக்டாக 2 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து ஹைட்ரோஜன். அடுத்து செகண்ட் பொசிஷனில் பார்த்தோன்னா ஒரு கார்பன் இருக்குது, அப்புறம் இங்கே 2 ஹைட்ரோஜன், இங்கே 2 ஹைட்ரோஜன், 4 ஹைட்ரோஜன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் எழுதிக்கும், ஏன்னா அதனோட அட்டாமிக் நம்பர் தான் அதிகம். அதுக்கப்புறம் 4 ஹைட்ரோஜன். பாருங்கள், செகண்ட் பொசிஷனில் இங்கே 2 ஹைட்ரோஜன், இங்கே 2 ஹைட்ரோஜன், ஸோ 4 ஹைட்ரோஜன். ஸோ இப்போ இந்த 2 கம்பேர் பண்ணனா இங்கே ஃபஸ்ட்டு கார்பன், இங்கே ஃபஸ்ட்டு கார்பன், இங்கே செகண்ட் ஆக்சிஜன் இருக்குது, இங்கே கார்பன் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுதான், இதான் செகண்ட் ப்ரியாரிட்டி. இப்போ டபுள் பாண்ட் பார்த்துட்டோம், அடுத்து ட்ரிபிள் பாண்ட் பார்ப்போம். ட்ரிபிள் பாண்டுக்கும் டபுள் பாண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்ப்போம், எதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு வருதுன்ட்டு பார்ப்போம். ஓகே, இங்கே ஞாபகம் வச்சிங்க, 3 கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு, ஓகேங்களா. 3 கார்பன்ஸ் ஆர் டைரக்டட். அதே ட்ரிபிள் பாண்டில் எத்தனை கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குன்ட்டு பார்ப்போம். ஸோ இங்கே ட்ரிபிள் பாண்ட் போது ட்ரிப்ளிகேஷன். ஸோ இப்போ இங்கே 3 கனெக்ஷன் இருக்கும், C1 C2. இது ஃபஸ்ட்டு கனெக்ஷன். அடுத்து இந்த பாண்டு C2 to C1. அடுத்து 3வது பாண்டு C2 to C1, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து 3 தடவை C1 கார்பன் கூடவே அட்டாச் ஆகிருக்கு. இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு கனெக்ஷன், இது ஒரு கனெக்ஷன், ஓகேங்களா. ஸோ இப்போ இது டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்குது ஃபஸ்ட்டு, அடுத்து அட்டாச் ஆகிருக்கிறதுல செகண்டு. ஸோ இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிட்டேன். அடுத்து அட்ஜசன்ட்டில் எல்லாமே கார்பன் தான், பாருங்கள் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது எல்லாமே கார்பன் தான். C2 C2 C2. அடுத்து செகண்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்குது பாருங்கள், ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், ஒரு ஹைட்ரோஜன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கார்பன் தான் எழுதிக்கணும், 2 கார்பன், ஒரு ஹைட்ரோஜன் செகண்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. இங்கே 6 கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ கார்பன் செயின் அதிகமாகணும். இந்தமாரி 6 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆச்சுன்னா இதனோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே 3 தான் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு. 4வது பார்த்தோன்னா ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே 4வது கார்பனே இருக்குது. ஸோ இப்போ இதனோட அட்டாமிக் நம்பர் தான் அதிகம். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இதனோட ப்ரியாரிட்டி செகண்டு. டபுள் பாண்ட் செகண்டு, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ட்ரிபிள் பாண்ட். இதுக்கு அடுத்து
ஐசோப்ரோபைல் குரூப் பார்ப்போம், அப்புறம் டெர்ஷியரி புட்டைல் பார்ப்போம். இது எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அப்படியே டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ இது வந்து கிரால் கார்பன், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி கிரால் கார்பன் இருக்கும், அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு பொசிஷனில் டைரெக்ட் அட்டாச் ஆகிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்து அட்டாச் ஆகிறதுலாம் செகண்ட். ஸோ இப்போ நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது இங்கே எழுதும் போது நம்ம ப்ரியாரிட்டி வைஸில் தான் எழுதணும். ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைரெக்ட் அட்டாச் ஆகிறது ஒரு ஹைட்ரோஜன் 2 கார்பன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கார்பன் எழுதிக்கிறேன். அடுத்து செகண்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. இதுக்கு அடுத்து செகண்ட் பொசிஷனுக்கு போனோம். இப்போ செகண்ட் பொசிஷனில் பார்த்தோன்னா 6 ஹைட்ரோஜன் இருக்குது, 6 ஹைட்ரோஜன். ஸோ இப்போ இங்கே 3 கார்பன் தான் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த டபுள் பாண்டுக்கும் ஐசோப்ரோபைலுக்கு கம்பேர் பண்ணுவோம். டபுள் பாண்டில் பார்த்தோன்னா 3 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு, 4th ஹைட்ரோஜன் இருக்குது, 5th கார்பன் இருக்குது. நல்லா பார்த்துங்க, 5th பொசிஷனில் கார்பன் இருக்குது, நல்லா பார்த்துங்க. அது ஐசோப்ரோபைலில் பார்த்தோன்னா இங்கேயும் 3 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு, இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே ஹைட்ரோஜன் மட்டும்தான். ஓகேங்களா? அதே டபுள் பாண்டில் பார்த்தோன்னா 5th பொசிஷனில் ஒரு கார்பன் இருக்குது. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஐசோப்ரோபைல். டபுள் பாண்டுக்கும் ஐசோப்ரோபைல் கம்பேர் பண்ணனா. அதே ட்ரிபிள் பாண்ட் ஐசோப்ரோபைல் பார்த்தோன்னா ட்ரிபிள் பாண்ட் தான், ஏன்னா இங்கே 6 கார்பன் கண்டினியூஸாக இருக்குது, இங்கே 3 கார்பன் தான் கண்டினியூஸாக இருக்குது. ஏன்னா இங்கே 4th வந்து ஹைட்ரோஜன் வந்துடுது, இங்கே 4th கார்பன். ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்து டெர்ஷியரி புட்டைல் பார்ப்போம். இது எப்படி எழுதலாம்னா CH3. டைரெக்ட் அட்டாச் ஆகிறதுல ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்து இருக்கிறதுல செகண்டு. ஸோ இப்போ இங்கே செகண்ட் பொசிஷனில் பார்த்தோன்னா 9 ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு டைரெக்ட் அட்டாச் ஆகிறது 3 கார்பன், 1 2 3. ஓகேங்களா? அடுத்து ஹைட்ரோஜன் செகண்ட் பொசிஷனில் மொத்தம் 9 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ நமக்கு இப்படி கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது டெர்ஷியரி புட்டைலும் ஐசோப்ரோபைலை கம்பேர் பண்ணும்போது டெர்ஷியரி புட்டைல் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ஐசோப்ரோபைல். ஏன்னா இங்கே 4 கார்பன் வந்து டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு. நல்லா பார்த்துங்க, 4 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே 3 தான் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ டெர்ஷியரி புட்டைலுக்கும் டபுள் பாண்டுக்கும் கம்பேர் பண்ணுவோம். டபுள் பாண்டு இங்கே டெர்ஷியரி புட்டையில் வந்து 4 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே 3 தான் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோன்னா டெர்ஷியரி புட்டைல் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் டபுள் பாண்ட் இருக்குது ப்ரியாரிட்டி. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்லா பாருங்கள், இங்கே 4 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு, அதே டபுள் பாண்டில் 3 கார்பன் தான் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு, 4th ஹைட்ரோஜன் இருக்குது இங்கே டபுள் பாண்டில். அதே டெர்ஷியரி புட்டையில் 4th கார்பன் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்து வந்து நைட்ரைல் குரூப் பார்ப்போம், சயனைடு. ஸோ இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ ட்ரிப்ளிகேஷன்னா 3 கனெக்ஷன், 3 கார்பன் நைட்ரஜன் கனெக்ஷன் இருக்கும். இது ஒரு கனெக்ஷன். அடுத்து செகண்ட் பாண்ட் நைட்ரோஜன் கார்பன், இது ஒரு கனெக்ஷன். அடுத்து தேர்ட் பாண்ட் நைட்ரோஜன் கார்பன். ஃபஸ்ட்டு அட்டாச் ஆகிருக்கிறதுல ஃபஸ்ட்டு பொசிஷன், இது அடுத்து அட்டாச் ஆகிருக்கிறதுல செகண்ட் பொசிஷன். இதுக்கு முன்னாடி கிரால் கார்பன் இருக்கும், இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன். அடுத்து இது கூட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குது 3 நைட்ரோஜன். அடுத்து செகண்ட் பொசிஷனில் 2 கார்பன் இருக்குது. இதை மாதிரி பார்த்துட்டு நம்ம அடுத்த சப்ஸ்டியூஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா அடுத்து செகண்ட் பார்ப்போம்.
செகண்ட் இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா தேர்டு பார்ப்போம். அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒன்றுதில் மட்டும் வேரியேஷன் வரும். ஓகேங்களா? எதில் வந்து ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருக்குதோ அதனோட ப்ரியாரிட்டி நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபினைல் குரூப்பு பார்ப்போம். பென்சின், அதாவது பென்சின் வந்து எதுனா ஒரு மாலிகல் கூட சப்ஸ்டியூட் ஆயிருந்துச்சுன்னா அதை ஃபினைல்னு சொல்லுவோம். இது மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதலான்னா, இந்த கார்பன் எழுதிக்கிறேன். இது பக்கத்தில் டைரெக்டாக டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ டபுள் பாண்ட்னா இங்கே 2 கனெக்ஷன் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது C1 கார்பன், இது C2 கார்பன், இது C3, C2, C3, இது C4. இந்த கனெக்ஷன் எழுதிக்கிறேன். C2 கார்பன், இது கூட டைரெக்டாக இந்த C3 அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து இந்த பாண்டு C2 கார்பன் அட்டாச் வித் C1. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் எப்படி எழுதுறேன்றதை பாருங்கள். அடுத்து இந்த சிங்கிள் பாண்டோட அட்டாச் ஆகிருக்கு இந்த கார்பன். இது C2, இது இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்குது C2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த C2 இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. நல்லா பார்த்துங்க. ஸோ இங்கே 2 கனெக்ஷன் இருக்கும். C2 வித் C3, இந்த ஒரு பாண்டு. அடுத்து இன்னொரு பாண்டு வந்து C3 வித் C2. நமக்கு இது மாதிரி இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. இந்த C2வில் ஒரு ஹைட்ரோஜன். அதாவது ஏதாச்சும் ஒரு C2, இந்த C2வில் ஒரு ஹைட்ரோஜன். இப்போ ஃபஸ்ட் அட்டாச் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு பொசிஷன். அடுத்து செகண்டில் இருக்கிறதுலாம் செகண்ட் பொசிஷன். மூணாவது இது அதுக்கடுத்து அட்டாச் ஆகிறது தேர்ட் பொசிஷன். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த கார்பன் எழுதிக்கிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் 3 கார்பன் இருக்குது, 3 C2 கார்பன். ஓகேங்களா? அடுத்து C2 பார்ப்போம். C2வில் ஒரு C1 கார்பன் இருக்குது, ஒரு C3, இங்கே ஒரு C3, இது ஒரு C3. அப்போ 3 C3 இருக்குது. அடுத்து மூணாவது பொசிஷன் பார்த்தோம்னா C2வில் ஹைட்ரோஜன் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. இதில் இந்த ஹைட்ரோஜன் இது வந்து இதில் இருக்கும். இது இந்த பாண்டு, இந்த பாண்டு வந்து இது, இந்த பாண்டு வந்து இது. இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. இது செகண்டில் 2 ஹைட்ரோஜன். அடுத்து 3ல் பார்த்தோன்னா ஒரு C2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே கவுண்ட் பண்ணனா 1 2 3 4 5 6 7 8. நல்லா ஞாபகம் வச்சிங்க. இங்கே வந்து 8 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. 8 கார்பன்ஸ் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரிபிள் பாண்டு, டபுள் பாண்டு, ஐசோப்ரோபைல், டெட்ராபுட்டைல் இது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினைலோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா 8 கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். பார்க்க உங்களுக்கு எல்லாம் புரியும், ஒன்று ஒன்றா புரியும். ஓகே, பேண்டன்ஸ் ரூலை யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கான்ஃபிகரேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இது கிரால் கார்பன் வச்சுக்குவோம். ஒரு பக்கத்தில் சிஸ் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வேறு ஏதாச்சும் குரூப்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே பார்த்தோன்னா சிஸ்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ட்ரான்ஸுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இது ஞாபகம் வச்சுங்க. இது சிஸ்ஸு, இது ட்ரான்ஸு.
ப்ரியாரிட்டி இது சிஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு, ட்ரான்ஸுக்கு செகண்டு, இந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கடுத்து கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்லும்போது லைக் நோட்டேஷன்ஸ் இருக்குது, அன்லைக் நோட்டேஷன்ஸ் இருக்குது. லைக் நோட்டேஷன் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் அன்லைக் நோட்டேஷன். லைக் நோட்டேஷன்னா ரெண்டுமே சேம் ப்ரியாரிட்டியாக இருக்கணும். அதாவது நான் 2 கிரால் சென்டர் எடுத்துக்கினா ஆர்ஆர் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ரெண்டுத்தோட கான்ஃபிகரேஷன் எஸ்எஸ்ன்னு இருக்கணும். அன்லைக் நோட்டேஷன்னா ஆர்எஸ்ன்னு இருக்கணும், அப்படி இல்லைன்னா எஸ்ஆர் அப்படி இருக்கணும் அதோட கான்ஃபிகரேஷன். அதே சிங்கிள் கார்பன் எடுத்துக்கிட்டோன்னா ஆரோட கான்ஃபிகரேஷன் தான் ஃபஸ்ட்டு. எஸ் கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா இதனோட ப்ரியாரிட்டி செகண்டு. இங்கே ஞாபகம் வச்சிங்க, இதில் ஆர் இருந்துச்சுன்னா இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஸ், அதுக்கப்புறம் ஆர், அதுக்கப்புறம் எஸ், ப்ரியாரிட்டி இப்படி தான் கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்ஸில் பார்ப்போம். ஏன்னா அங்கே தான் சூடோ கிரல் சென்டர் இருக்கும். சூடோ கிரல் சென்டர் இருந்துச்சுன்னா தான், ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூடோ கிரல் சென்டர்னு வச்சுக்கோம். இங்கே மேலே ஒரு கிரால் சென்டர் இருக்கும், இங்கே கீழே ஒரு கிரால் சென்டர் இருக்கும். இப்போ இது ஆர்னு வச்சுக்குவோம், இது எஸ்ன்னு வச்சுக்குவோம். இந்த பக்கம் ஏதோ ஒரு குரூப்ஸ் இருக்குது. இங்கே ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு. இப்போ இந்த ரெண்டுத்தில் எதனோட ப்ரியாரிட்டி நம்ம பார்க்கணுன்னா அந்த கான்ஃபிகரேஷன் வச்சு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஆர் இங்கே இருக்குது, ஆர் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வரும். ஸோ இப்போ இது செகண்ட், அதுக்கப்புறம் தான் எஸ் வரும். ஸோ இது 3, இது 4. ஸோ இப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்க, கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது ஆரோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பேண்டன்ஸ் ரூலை யூஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். இது டபுள் பாண்ட் இது வந்து ட்ரிபிள் பாண்ட். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக வரும், நம்ம அடுத்த பக்கம் இந்த பக்கம் போடுவோம். இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு மித்தைல் குரூப் இருக்குது, இங்கே எத்தைல் குரூப் இருக்குது. இது ஐசோப்ரோபைல். இப்போ நம்ம ஒன்று பேண்டம் ரூலை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிபிள் பாண்டு கண்டுபிடிப்போம். இந்த கார்பன், இது C1 கார்பன், இது C2. பாருங்கள், இது வந்து கிரால் கார்பன், இந்த கிரால் கார்பன் தான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடாது. ஸோ C1 கார்பன், இது C2 கார்பன். ஃபஸ்ட்டு பாண்டு போடுறேன், C2 ஹைட்ரோஜன். இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதால ட்ரிப்ளிகேஷன், ஸோ 3 கனெக்ஷன் இருக்கணும். ஒரு கனெக்ஷன் போட்டாச்சு. அடுத்த கனெக்ஷன் வந்து C2 C1. இது C1 கார்பன், இது C2 கார்பன். இது ரெண்டாவது கனெக்ஷன் எழுதியாச்சு. அடுத்து மூணாவது கனெக்ஷன் C2 C1. நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிறதுல ஃபஸ்ட்டு பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். இந்த கார்பனுக்கு இதில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த கார்பன் எழுதிக்கிறேன். அடுத்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் 3 கார்பன் இருக்குது, C2 கார்பன். 1 C2 C2. அடுத்து செகண்ட் பொசிஷனில் பார்த்தோன்னா 2 C1 கார்பன் இருக்குது, ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் எழுதிக்கும், இதனோட அட்டாமிக் நம்பர் தான் அதிகம். அடுத்து ஹைட்ரோஜன். இப்போ இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4 5 6, இங்கே 6 கார்பனை வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஹைட்ரோஜன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சப்ஸ்டியூஷன் பார்ப்போம். இது கிரால் கார்பன், இது C1, இது C2 C3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டபுள் பாண்ட் போடுறேன், C2, அதாவது இது CH2. டபுள் பண்ணால் 2 கனெக்ஷன், ஒரு கனெக்ஷன் எழுதிட்டேன். இன்னொரு கனெக்ஷன் வந்து CH2
C1 2 கனெக்ஷன் எழுதியாச்சா. அடுத்து இந்த C1 கார்பன் வந்து ஒரு CH2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. பார்த்துங்க, இங்கே 2 ஹைட்ரோஜன் இருக்குது. CH2, அந்த CH2 கார்பனில் இன்னொரு CH3 இருக்குது. இது மாதிரி இருக்கும். இப்போது இதெல்லாம் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பொசிஷன். அடுத்து செகண்ட் அட்டாச் ஆகிருக்கிறது இது. அப்புறம் இந்த 2 ஹைட்ரோஜன், அப்புறம் இந்த 2 ஹைட்ரோஜன், அடுத்து இந்த 2 ஹைட்ரோஜன், அப்புறம் இந்த கார்பன் செகண்ட் அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து இந்த ஹைட்ரோஜன் வந்து இந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது தேர்ட் பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எழுதிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு பொசிஷன் 1 2 3 3 கார்பன் இருக்குது. அடுத்து செகண்ட் அட்டாச் ஆகிருக்கிறது பாருங்கள், ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். ஸோ 2 கார்பன் இருக்குது. அப்புறம் மீதி எல்லாம் ஹைட்ரோஜன் செகண்ட் பொசிஷனில். நல்லா பாருங்கள், 2 4 6 ஹைட்ரோஜன் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அடுத்து மூணாவது பொசிஷனில் பார்த்தோன்னா 3 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா 1 2 3 4 5 6, இங்கே பார்த்தோன்னா 6 கார்பன் டைரெக்டாக இருக்குது. அடுத்து 9 ஹைட்ரோஜன் இருக்குது பாருங்கள் இதுக்கு அடுத்து. அதே ட்ரிபிள் பாண்டில் 6 கார்பன் ஒரே ஒரு ஹைட்ரோஜன் தான் இருக்குது. ஸோ இப்போ ப்ரியாரிட்டி இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் பாண்டு. நல்லா பார்த்துங்க, இங்கே 6 கார்பன் 9 ஹைட்ரோஜன், இங்கே 6 கார்பன் ஒரே ஒரு ஹைட்ரோஜன். ஸோ இப்போ என்னோட ப்ரியாரிட்டி இதுக்கு அடுத்து தான் வரும். அடுத்து இது இங்கே பார்த்தோன்னா இதுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் தான். இங்கே வந்து ஒரு CH3 குரூப் எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே ஒரு கார்பன் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ இது கம்மியாக தான் வரும். ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இங்கே 6 வருது. இதே நம்ம உங்களுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி காட்டிக்கிறேன். இங்கே வந்து 6 வராது, இங்கே கம்மியாக தான் வரும். C1 கார்பன், C2, C2 டபுள் பாண்டு. ஃபஸ்ட்டு இந்த கனெக்ஷன், அடுத்து இந்த கனெக்ஷன் செகண்ட் கனெக்ஷன், அடுத்து இங்கே டைரெக்டாக CH3 கூட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இந்த கார்பன் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். இந்த 3 டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. டைரெக்டாக 3 கார்பன் இருக்குது, 1 2 3. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷனில் ஒரு கார்பன், ரெண்டு 4 4 3 7 ஹைட்ரோஜன் செகண்ட் பொசிஷனில். நல்லா பார்த்துங்க, இந்த ஹைட்ரோஜனில் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. 1 2 3 4 5, இங்கே 5 கார்பன் தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ட்ரிபிள் பாண்டில் 6 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. அதனால தான் இதோட ப்ரியாரிட்டி தேர்டு. இது வந்து ஃபோர்த், ஏன்னா இங்கே 3 கார்பன் தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக சிங்கிள் பாண்டு தான். நான் போச்சுங்க, ஐசோப்ரோபைல் இங்கே 3 கார்பன் தான், ஐசோப்ரோபைலில் 3 கார்பன் தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ரியாரிட்டி ஃபோர்த்து. இப்போ பார்ப்போம், இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி, ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ 1 2 3. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னால் எஸ், ஏன்னா ஃபோர்த்து ப்ரியாரிட்டி வந்து வெர்டிக்கல் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது மாதிரி தான் பேண்டன்ஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுக்கணும். இதுக்கடுத்து இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். டெர்ஷியரி புட்டைல். இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி கவுண்ட் பண்ணிட்டோம். ஃபினைலுக்கு 8 கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பேன். டெர்ஷியரி புட்டைலுக்கு வந்து 4 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஐசோப்ரோபைலுக்கு 3 கார்பன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இந்த டபுள் பாண்ட் பார்ப்போம். டபுள் பாண்டில் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோம். C1 கார்பன், C2 கார்பன். ஸோ இப்போ இங்கே 2 கனெக்ஷன் இருக்கும்.
இது கிரால் கார்பன், இந்த கார்பன் இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. C1 to CH2 இது ஒரு கனெக்ஷன். செகண்ட் கனெக்ஷன் CH2 இது. ஓகேவா? ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிறேன். டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிற குரூப்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன். டைரெக்டாக 2 கார்பன் இருக்குது, ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. அடுத்து செகண்ட் பொசிஷனில் 2 4 ஹைட்ரோஜன், ஒரு கார்பன், ஒரு ஹைட்ரோஜன். ஸோ இப்போ இங்கே 3 கார்பன் தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபோர்த்து பொசிஷனில் ஹைட்ரோஜன் இருக்குது, ஃபிஃப்த்து பொசிஷனில் மறுபடியும் கார்பன் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வெறும் 3 கார்பன் மட்டும் தான் இருக்கும். நல்லா பார்த்துங்க, இங்கே 4 கார்பன் இருக்குது. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி தான் அதிகம் ஐசோப்ரோபைலோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த். ஸோ இப்போ பார்த்தோன்னா 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸு ஆர் கான்ஃபிகரேஷன். ஏன்னா ஃபோர்த்து ப்ரியாரிட்டி வந்து ஹரிசாண்டல் இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது பார்ப்போம். இங்கே வந்து இங்கேயும் கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் தான் இருக்குது. பட் இங்கே புரோமினோட அட்டாமிக் நம்பர் வந்து ரொம்ப அதிகன்றதால இது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கார்பன் வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே டெர்ஷரி புட்டைல் இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த டெர்ஷரி புட்டையிலும் டபுள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது டெர்ஷரி புட்டையில் 4 கார்பன் வந்து டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும், இதில் 3 கார்பன் தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஃபோர்த் ஹைட்ரோஜன் இருக்கும், அப்புறம் தான் ஃபிஃப்த்து தான் கார்பன் டைரெக்டாக வரும். ஸோ இப்போது இது செகண்டு, இது தேர்டு, இங்கே வந்து 2 ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா இங்கே 2 கார்பன் தான் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால் இதனோட ப்ரியாரிட்டி ஃபோர்த்து. அதே இங்கே டைரெக்டாக ஃபினைல் இருந்துச்சுன்னா இங்கே 8 கார்பன் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கும். ஞாபகம் வச்சுங்க. இங்கே ஒரு CH2 குரூப் தான் இருக்குது. ஸோ இங்கே 2 கார்பன், இந்த கார்பன் இந்த கார்பன் ரெண்டு கார்பன் தான் டைரெக்ட் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே 2 தான் இருக்கும். ஸோ இதனோட ப்ரியாரிட்டி 4. பார்த்தோன்னா 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ், ஏன்னா ஃபோர்த்து ப்ரியாரிட்டி வெர்டிக்கலில் இருக்குது. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுங்க. இங்கே பார்ப்போம். இதுவும் ஃபீனால் தான், பட் ஆனால் இங்கே ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. எது ஞாபகம் வச்சுங்க. இந்த கார்பன் வந்து C13 கார்பன், இது C12 கார்பன், இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. சேம் கார்பன் இருந்தால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேம் குரூப் இருந்தால் ஏதாச்சும் ஒரு ஆட்டமை வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே ப்ரியாரிட்டி பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கிறதால இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு. அடுத்து ஃபினைல் வந்து கடைசியாக வரும். ஏன்னா இது 2 ஃபினைல், 3மே ஃபினைல் தான். இந்த 2 கூட சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் இந்த ஃபினைல் கொடுப்போம், வெறும் ஃபினைல் கொடுப்போம். ஸோ இது செகண்டு, ஏன்னா இங்கே C13 கார்பன் போது இதனோட அட்டாமிக் வெயிட் அதிகம். அடுத்து இது 3. அடுத்து இங்கே எந்த சப்ஸ்டியூஷன் இல்லை, இது 4. இப்போ பாருங்கள் 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் ஆர், ஏன்னா ஃபோர்த்து ப்ரியாரிட்டி ஹரிசாண்டல் இருக்குது. அடுத்து
இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்குது. இந்த கிரால் கார்பனுக்கு டேரெக்டாக இங்கே கார்பன் தான் இருக்குது. ஓகேங்களா, கார்பன். ஸோ இங்கே ஆக்சிஜன். இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த 3 ஃபஸ்ட்டு கார்பன் தான் இருக்குது. அடுத்து செகண்ட் அட்டாச் இருக்குது பார்த்தோன்னா இங்கே நைட்ரோஜன், இங்கே நைட்ரோஜன். ஸோ இப்போது இந்த 2க்கு அப்புறம் தான் இது வரும். ஓகேங்களா, இங்கே ஒன்று வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க N15 N14. ஸோ இப்போ இதனோட அட்டாமிக் வெயிட் அதிகன்றதால இது செகண்டு, இந்த கார்பன் செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து. ஓகேங்களா, ஏன்னா இங்கே செகண்டில் கார்பன் இருக்குது, இங்கே செகண்ட் நைட்ரோஜன் இருக்குது. இதனோட அட்டாமிக் நம்பர் 7, இது 6. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி தான் ஃபஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இது வரும். ஸோ 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ், ஏன்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி நமக்கு வெர்டிக்கலில் இருக்குது. ஓகே கேஸ், நான் இதை பேஸ் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் மட்டும் பார்ப்போம். இந்த கார்போஹைட்ரேட்ஸில் ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி கொடுக்கலான்ட்டு. இந்த ட்ரிக் வந்து கார்போஹைட்ரேட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து ரைட் சைடு இருந்துச்சுன்னா இதோட கான்ஃபிகரேஷன் எப்பவுமே ஆர் தான். அதே லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா இந்த கார்பனோட கான்ஃபிகரேஷன் எஸ். பார்த்தோன்னா மொத்தம் 4 கிரால் சென்டர் இருக்குது. பார்த்துங்க, ஹைட்ராக்சில் குரூப் ரைட்டில் இருக்குது. ஸோ கான்ஃபிகரேஷன் ஆர். இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஹைட்ராக்சில் குரூப்போட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, ஏன்னா ஆக்சிஜன் ஹையஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் இதுக்கு தான். ஸோ அடுத்து செகண்ட் இந்த கார்பன், தேர்டு இந்த கார்பன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகலாம், இங்கேயும் கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் தான் இருக்குது, இது கூடவும் ஆக்சிஜன் தான் இருக்குது, இது கூட தான் ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்பயே இங்கே செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுத்தோன்னா இங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்குது, இங்கே சிங்கிள் பாண்ட் ஓ இருக்குது. டபுள் பாண்ட் ஓனா நம்ம பேண்டான்ஸ் ரூல் வச்சு பார்க்கும்போது டபுள் கனெக்ஷன் இருக்கும். கார்பன் ஆக்சிஜன் கனெக்ஷன் வந்து இங்கே 2 கனெக்ஷன் இருக்கும். அதனால தான் இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் கன்சிடர் பண்ணுவோம், இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதனோட ப்ரியாரிட்டி செகண்டு, இது தேர்ட், இது 4. ஸோ இப்போ பார்த்தோன்னா 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் ஆர், ஏன்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஹரிசாண்டல் இருக்குது. அடுத்து இந்த கார்பன் பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இந்த கார்பன் 3, இது 4. ஸோ 1 2 3 கிளாக் வைஸு எஸ், ஏன்னா ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஹரிசாண்டல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே ஹைட்ராக்சில் குரூப் ரைட்டில் இருக்குது, அதனோட கான்ஃபிகரேஷன் 6. ஹைட்ராக்சில் குரூப் இங்கே லெஃப்ட்டில் இருக்குது, இதனோட கான்ஃபிகரேஷன் எஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இதோட இந்த கிளாஸ் முடியுது. இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அல்லின்ஸு, பைஃபினைல்ஸு, ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் இதில் வந்து ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளோட வியூ வந்து நம்ம எந்த பக்கம் வந்து பார்க்குறோன்றதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எபோவ் தி பிளேன் பிலோ தி பிளேன் இருக்கும். நம்மளோட வியூ பார்த்துட்டு எந்த பக்கம் ரைட் சைடு எந்த பக்கம் லெஃப்ட் சைடுன்றதை நம்ம கரெக்டாக பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் நடத்தின வரைக்கும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் 1 by 1 தெளிவாக படிச்சிருங்க.